கவுனி அரிசி இட்லி தோசை மாவு என் ஸ்டைலில் 1 கப் இட்லி அரிசி, 1 கப் பச்சரிசி, 1 கப் கவுனி அரிசி, 3/4 கப் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துட்டு கூடவே 1 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 8 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஊறினதும் அதை நம்ம எப்பவும் தோசை மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. கிரைண்டரில் இல்லை மிக்சர் ஜாரில் அரைக்கும் போது ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க, ரொம்ப ஹெல்த்தி. இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றி கூடவே உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் கையில் கிளறியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா ஸ்பூனில் கலந்து மூடி வச்சுட்டு ராத்திரி முழுவதும் மாவு புளிக்கிறதுக்கு வச்சுருங்க. காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி நல்லா உப்பி புளிச்சிருக்கும். நான் இட்லி ஊற்றிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தோசையும் ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றுனீங்கன்னா வெந்த பிறகு தொட்டு பாருங்கள், கையில் ஒட்டலைன்னா கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோடு வச்சு சூடாக சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் சொல்லவே வேணாம், நீங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.